வணக்கம். பங்குச்சந்தை பற்றி சேனலுக்காக சங்கரமூர்த்தி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கால் ரைட்டர்ஸ், புட் செல்லர்ஸ். எல்லாம் சொல்லுவாங்க, சார் கால் ரைட்டர்ஸு வாங்கிட்டாங்க, புட் செல்லர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றும் இல்லை. கால் ரைட்டர்ஸுங்கிறது என்னென்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து இன்றைக்கி நிஃப்டி வந்து 24,008 இருக்குது. இப்போ வந்து பாகிஸ்தான் பிரச்சனையெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது கால் ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலை பூரா வந்து செல் பண்ணி வச்சுருவாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போ 24,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 24,000 வந்து ரூ. 236.45 இருக்குது. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, செல் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம சாதாரணமாக செல் பண்ணால் இதுக்கு வர ரேட் வேறு. இது செல் பண்ணாங்கன்னா இங்கே எவ்வளோ ரூபான்னு பாருங்கள். 2,28,544 ரூபா ஒரு லாட்டோட ப்ரைஸ். அதாவது கால் ரைட்டர்ஸ், அதாவது காலை இப்போ 24,236 ரூபா இருக்கு இல்லையா? இப்போ 236 ரூபாய்க்கு இது என்ன பண்ணுவாங்கன்னா, செல் பண்ணி வச்சுருவாங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பாகிஸ்தான் பிரச்சனை ஒரு 500 பாயிண்ட் இறங்குதுன்னு வைங்க. 500 பாயிண்ட் இறங்குதுன்னா இந்த 236ங்கிறது ஒரு 100, 120 போச்சுன்னா அந்த 120ஓட ப்ரீமியம் அப்படியே போய் அவங்களுக்கு சேர்ந்துடும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ 236 ரூபா இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து கால் ரைட்டர்ஸ் இதுக்கப்புறம் வாங்கி வச்சுட்டாங்கன்னு வைங்க. 236 ரூபாயில் வாங்கி வச்சுட்டாங்க. இது என்ன பண்ணும்னா, ப்ரைஸ் இறங்க 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 இது என்னாகும், இது இறங்கும். கீழே இறங்கும்போது இது ஒரு 100க்கு வரலாம், 50க்கு வரலாம், கடைசி எக்ஸ்பைரியில் 0 கூட ஆகலாம். அப்படி ஆகும்போது இந்த 236 ரூபாய் அவங்களுக்கு வந்துடும். 236 × 75 எவ்வளோ, 17,733 ரூபா கிடைக்கும். எவ்வளோ அவங்க முதலீடு பண்ணுறாங்க, 2,28,544 ரூபா முதலீடு பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 17,733 ரூபா. இதுதான் கால் ரைட்டர்ஸ். இப்போ அவங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் கால் ரைட்டர்ஸ், புட் செல்லர்ஸ் தான் வந்து இங்கே வந்து பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய அமௌண்ட்டு கூட. அவங்க இதுலேயும் ஒன்று போட்டுக்குருவாங்க, அதுலேயும் ஒன்று போட்டுக்குருவாங்க. இப்போ வந்து கால் ரைட்டர்ஸும் செல் பண்ணுவாங்க, புட் செல்லர்ஸும் செல் பண்ணுவாங்க, புட்டை பை பண்ணுறவங்களும் பை பண்ணுவாங்க, காலை பை பண்ணுறவங்களும் பை பண்ணுவாங்க. இப்போ 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரும் ட்ரேட் பண்ணும்போது அங்கே டக்கப்பார் என்னென்ன நடக்கிறதுனால தான் ஒரு சிவப்பு கலர் கேண்டில், ஒரு பச்சை கலர் கேண்டில், ஒரு சிவப்பு கலர் பச்சை கணிக்க முடியாத ஒரு காரணத்தினால, அதனால தான் இவங்க பியூர் பாயிண்ட்டு S1 S2 வந்து நம்புறதுக்கான காரணம். இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கால் ரைட்டர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ புட் செல்லரை பார்ப்போம். இப்போ புட் செல்லர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ப்ரைஸ் வந்து நல்லா ஏறப்போகுது அப்படின்னா என்ன ஆகும், இப்போ 215 ரூபா 0 ஆயிடும். இது மேலே ஏறி போயிடுச்சுன்னா எக்ஸ்பைரிக்கு. அப்போ 215 ரூபாய்க்கு வந்து இது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால், செல் பண்ணி வச்சுருவாங்க. இது எவ்வளவு, 2,28,000 ரூபா. அவங்களுக்கு இந்த 215 ரூபா கிடச்சிடும், 16,155 ரூபா. அதாவது ப்ரைஸ் வந்து ஏறுச்சுன்னா ஏறும்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, புட்டை செல் பண்ணி வச்சுருவாங்க. அதுதான் புட் செல்லர்ஸ். இங்கே வந்து இல்லைங்க ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இறங்க போகுது அப்படின்னா கால் ரைட்டர்ஸ் வந்து வாங்கி வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த 236 ரூபா 0 ஆகும்போது இந்த 236ரோட ப்ரீமியம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ நம்ம தான் வந்து ஒரு லாட் வந்து 7,000 ரூபா 8,000 ரூபாய்க்கு, அவங்க வந்து ஒரு லாட் 2 லட்ச ரூபா வாங்கிடுவாங்க. அவங்க இன்னொன்று செஞ்சுருவாங்க, இதில் ஒரு பையையும் போட்டு வச்சுருவாங்க, இதில் ஒரு செல்லையும் போட்டு வச்சுருவாங்க. மேபி எதுவும் ஆனால் கூட அவங்க வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது பண்ணுறது பூரா மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள். இந்த மாதிரியான லாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு லாட்டே 2 லட்ச ரூபாங்கும்போது அவங்க 50 லட்சம் லாட்டு போடுறாங்கன்னா எவ்வளோ ரூபான்னு பெருக்கி பார்த்துக்கோங்க. 1000 கோடிகளுக்குள்ளே இந்த ஒரு எக்ஸ்பெரிக்குள்ளே 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி ரூபாய்ன்னு உள்ளே இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய 8,000 ரூபாங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அதனால் நீங்கள் எவ்வளவு கவனமாக வந்து ட்ரேட் பண்ணுறீங்களோ அவ்வளவு கவனமாக பண்ணிங்கன்னா தான் வின் பண்ண முடியும். இந்த ஒரு பக்கம் இந்த கால் ரைட்டர் இருக்காங்க, புட் செல்லர் இருக்காங்க, அது போக ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் ஒரு ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பியூர் பாயிண்ட்டுகளை உபயோகிக்க சொல்கிறோம். ஏன்னா பியூர் பாயிண்ட்டுகள் எண்கள் அடிப்படை. இது எல்லாமே எண்கள் அடிப்படையில் தான் செயல்படுது. 215 பாயிண்ட், 236 பாயிண்ட், 246 பாயிண்ட். இப்போ நான் இங்கே உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா,
கால் ரைட்டர்ஸ் ஏன் வர்றாங்க, புட் செல்லர் ஏன் வர்றாங்க. இப்போ பாகிஸ்தான் பதட்டமாக இருக்குது. அப்போ இது இறங்கலாம்னு சொல்லி எல்லாம் நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு இடத்துல நிறைய செல் பண்ணியோ பை பண்ணியோ வைப்பாங்க. ஸோ அது எந்த இடம் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா புட் செல்லராகவும் இருப்பாங்க, கால் ரைட்டராகவும் இருப்பாங்க. நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. மேக்ஸிமம் வந்து கால் ரைட்டர்ஸ் காணோம், புட் செல்லர் தான் இருக்காங்க. புட் செல்லர் பார்த்திங்கன்னா 10 லட்சம், 14 லட்சம், 27 லட்சம், 72 லட்சம் தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இருக்குது 24,000 பார்த்திங்கன்னா 47 லட்சம் பேர் இதில் கால் ரைட்டரும் இருப்பாங்க, நம்மளை மாதிரி ஆளுங்களும் இருப்பாங்க. கால் ரைட்டர்ஸும் இருக்காங்க. அந்த மொத்தமாக கால் ரைட்டர்ஸ் புட் செல்லர்ஸ் எல்லாம் கூட்டி அதில் தான் வந்து நம்ம வந்து இது கண்டுபிடிக்கிறோம். இதனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ், மற்ற டெல்டா, காமா, தீட்டாங்கிறதெல்லாம் இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வர வேண்டியது என்னென்னா, கால் ரைட்டர்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும், புட் செல்லர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறது தான் இதை பண்ணேன். இன்னமும் ஆப்ஷன் பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.